Hi guys, it's me Stupid. If you are new to this channel, please do subscribe and enjoy the rest. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப கன்ஃபியூஷனான ஸ்டோரி லைன் இருக்க த ஃபவுண்டைன் அப்படின்ற மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டோரி என்னன்றதை பார்ப்போம். வீடியோவோட எண்டில் இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த படத்தில் 3 டைமில் ஸ்டோரி மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மாயன் டைம் பீரியடு, செகண்ட் வந்து ப்ரெசண்ட்டு, தேர்ட் ஒன்று வந்து ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினரி பார்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி தெரியறதுக்கு முன்னாடி பைபிளில் இருக்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, ஜீசஸ் வந்து ஆடம் அண்ட் ஏவை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் 2 ட்ரீயை வந்து மேக் பண்ணியிருப்பார். ட்ரீ ஆஃப் நாலேஜ் அண்ட் ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு. அதில் ட்ரீ ஆஃப் நாலேஜில் இருக்க ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால தான் ஜீசஸ் வந்து ஆடம் அண்ட் ஈவை வந்து பேனிஷ் பண்ணியிருப்பார் ஈடன் கார்டன்லேருந்து. என்ன சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் அந்த ட்ரீ ஆஃப் லைஃப்பை வந்து யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல சீக்ரெட்டாக ஹைட் பண்ணி வச்சுருப்பாரு. இந்த ட்ரீ ஆஃப் லைஃப்பை வச்சு தான் இந்த படமே ரன் ஆகும். ஃபஸ்ட்டு மாயன் டைம் பீரியடு. இதில் ஹியூக் ஜாக்மன் ஸ்பெயினோட ஒரு வாரியராக இருப்பான். இப்போ அங்கேருந்து ரிலீஜியஸ் ஹெட் ஒருத்தவே ஸ்பெயினை வந்து ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணியிருப்பான். ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆக சான்ஸே இருந்திருக்காது. அப்போ குயின் வந்து ஒரு ஃபாதரை வர சொல்லியிருப்பா. அவங்ககிட்ட ஒரு மேப் இருக்கும். அந்த மேப்பில் ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்க இடம் இருக்கும். ஸோ நம்ம அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னோம்னா நம்ம இம்மோர்ட்டல் ஆகிடலாம். ஸோ அதை நீ எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி குயின் வந்து ஹியூக் ஜாக்மன்ட்ட சொல்லியிருப்பா. அதை தேடி ஹியூகும் போவான். பட் அங்கே இருக்க மாயன்ஸ் தான் அந்த ட்ரீ ஆஃப் லைஃப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதில் இருக்க மாயனோட ஹெட்டு ஹியூகை வந்து போக விடாமல் தடுத்துக்கிட்டு இருப்பேன். இது வந்து ஃபஸ்ட்டு டைம்லைனு. இப்போ செகண்ட் டைம்லைனு. இது வந்து ப்ரெசென்ட்டில் நடக்கும். ஆக்சுவலாக ஹியூக் வந்து இதில் ஒரு சயின்டிஸ்ட்டாக இருந்திருப்பான். அவனுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். அவன் ஒய்ஃப் வந்து ஒரு புக் எழுதிக்கிட்டு இருப்பா. எதை பற்றினா அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் பற்றியும் அப்புறம் மாயன்ஸோட ஸ்டோரி பற்றி எழுதிக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலாக ஹியூகோட ஒய்ஃப் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டு. ஹியூகுக்கு வந்து ஒரு பெரிய சங்கடம் என்ன அப்படின்னா, தன்னோட ஒய்ஃப் இன்னும் கொஞ்ச நாள் இறக்க போகிறா. ஸோ அவள் இறக்குறதுக்கு முன்னாடி அந்த கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சர் இருக்க ஒரு குரங்கை வச்சு ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹியூக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும். யூஎஸில் ஏதோ ஒரு பிளேஸில் கிடச்ச ஒரு பொருளை வச்சு ரெண்டு மூணு விஷயத்தை மொத்தமாக இன்ஃப்யூஸ் பண்ணி ஒரு மருந்து கண்டுபிடிக்கலாம். இதை வந்து அந்த குரங்கிட்ட யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக ஹியூகை பொறுத்தளவு டெத்து வந்து ஒரு டிசீஸ் தான், அதையும் க்யூர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு தான் ரொம்ப போராடிக்கிட்டு இருப்பேன். எதனாலனா தன்னோட ஒய்ஃபை வந்து அவன் பிரியக்கூடாது அப்படின்றதுக்காண்டி. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஸ்டேஜஸ்லாம் தாண்டிடும். ஹியூகோட ஒய்ஃபு இந்த புக்கை நான் 90% எழுதி முடிச்சிட்டேன், பேலன்ஸ் 10% நீ தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துருப்பா. பேரலாக பார்த்தா இவங்க கண்டுபிடிச்ச அந்த மருந்து வந்து கேன்சர் டியூமரோட அளவை கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த விஷயம் தெரிகிறப்ப ஹியூகோட ஒய்ஃப் வந்து இறந்துருப்பா. அதில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருப்பான் ஹியூகு. அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜில் பேலன்ஸ் இருக்க 10% வந்து அவனுக்கு இமேஜினரியாக தோணும். அதுதான் தேர்ட் ஸ்டோரி லைனு. இந்த ஸ்டோரி லைனில் வந்து ஹியூக் வந்து ஒரு ஸ்பேஸில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. மொட்டை போட்டு ஒரு மணி கிட்டத்தட்ட புத்தாஸ் இவங்கள மாதிரி இருந்திருப்பான். அங்கே இருக்க ஹியூகோட வேலை என்ன அப்படின்னா, அங்கே ஒரு ட்ரீயை மட்டும் அவன் ப்ரொடக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி கடைசி வரை காமிச்சிருப்பாங்க. நடுவில் அவனோட ப்ரெசண்ட்டு பாஸ்ட்ன்ற நடக்கிற விஷயம் வந்து அவனுக்கு ஹாலுசினேஷனாக வந்திருக்கும். இப்போ இந்த 3 ஸ்டோரி லைன்லேயும் காமனாக இருக்க விஷயம் என்னென்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஹியூக் வந்து டெத்தை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஃபஸ்ட்டு டைம் லைனில் பார்த்தா வாரியராக இருக்க ஹியூக் வந்து நம்மளை கொன்னுருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினாலையும், குயின் சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினாலையும் சாகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அந்த ட்ரீ ஆஃப் லைஃப்பை தேடி போயிருப்பான். செகண்ட் டைம் லைன்லையும் தன்னோட ஒய்ஃப் செத்துடக்கூடாது அப்படின்றக்காண்டி டெத்தை அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருப்பான். ஈவன் தோ அவனோட ஒய்ஃபே டெத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும். ஆக்சுவலாக ஹியூகோட ஒய்ஃப் வந்து டெத்தை அக்செப்ட் பண்ணியிருப்பா. ஹியூகோட ஒய்ஃப் வந்து மாயன்ஸ் பற்றி சில விஷயத்த ஹியூக்கிட்ட சொல்லியிருப்பா. அது என்ன அப்படின்னா, ஒரு பிளேஸில் மாயன் புக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ என்ன சொல்லியிருப்பான்னா, மாயன் புக்கில் வந்து ஒரு இருப்பான். அவன் தான் ஃபஸ்ட்டு ஹியூமனு. அவன் வந்து தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த உலகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத அந்த புக்கில் போட்டிருக்கும். ப்ளஸ் அவனோட வயிறில் இருந்து தான் அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து வளர ஆரம்பிக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேறு பிரான்ச்சஸ் இதெல்லாம் வந்து எர்த்துலேருந்து ஸ்கை வர போகும். அவனோட சன்னெல்லாம் ஹெவனில் இருந்துட்டு சிபால்பா அப்படின்ற ஒரு டையிங் ஸ்டாரை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த பிளேஸில் தான் டெட்டான பீப்புள் ஃபுல்லாக ரீபார்ன் ஆவாங்க, அந்த ஸ்டார் வெடித்து செதறும் போது இப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பா. இன்னொரு விஷயம், அந்த ட்ரீயோட சீடை ஏதாவது கிரேவியார்டில் போட்டு அப்படின்னோம்னா அங்கேருந்து ட்ரீ ஆஃப் லைஃப் வளரும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பா. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஸ்டோரி லைனு. இதில் ஸ்பேஸில் இருக்க அந்த மொட்டை போட்ட ஹியூக் ஜாக்மனும் டெத்தை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான், லேட்டர் அக்செப்ட் பண்ணியிருப்பான். அக்செப்ட் பண்ணிட்டு தான் அந்த பபுளை விட்டு ஸ்பேஸை தாண்டி போய்கிட்டு இருப்பான். அப்போ அந்த டையிங் ஸ்டாரு வெடிச்சு தான் அவன் ரீபார்ன் ஆவான். இந்த ரீபார்ன் ஆகிற டயத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டோரி லைனில் வந்து மாயனோட ஹெட்டு வந்து வாரியர் ஹியூக் ஜாக்மனை வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டான். தேர்ட் ஸ்டோரி லைனில் அவன் ரீபார்ன் ஆனக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டோரி லைனில் இருக்க ஹியூக் ஜாக்மன் வந்து அந்த மாயனோட ஹெட்டுக்கு வந்து அந்த மாயன்ஸ் ஃபாலோ பண்ணுற ஃபாதராக தெரிஞ்சிருப்பான். ஸோ அவனை வந்து அலோவ் பண்ணியிருப்பான். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஹியூக் ஜாக்மன் அங்கேருந்து தாண்டி அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் கிட்ட போயிடுவான். அங்கே போயிட்டு அந்த பாலை குடிச்சிருப்பான். குடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே
அந்த ஹியூக் ஜாக்மேனோட வயிறுலேருந்து ட்ரீ ஆஃப் லைஃப் வளர ஸ்டார்ட் ஆகும். கொஞ்ச நேரத்தில் அவனோட பாடியிலேருந்து எல்லா இடத்துலையும் அந்த செடி வளர ஆரம்பிச்சிடும். இதைத்தான் மாயன் புக்கில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஹியூமன் சொல்லியிருப்பாங்களே அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது ஒரு சர்க்கிள் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் ப்ரெசென்ட்டில் ஹியூகோட ஒய்ஃப் வந்து இமேஜினரியாக ஒரு சீடை கொடுத்துட்டு போயிருப்பா. அந்த சீடை கொண்டு போய் ஹியூக் வந்து அவனோட ஒய்ஃபோட கலரில் வச்சுருப்பான். இதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு சர்க்கிள் ப்ராசஸ்ஸு. டெத் இஸ் அ ஸ்டார்டிங் ஆஃப் ஆல் கிரியேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஹியூகோட ஒய்ஃப் வந்து ப்ரெசென்ட் லைஃப்பில் சொல்லியிருப்பா. ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மொட்டை போட்ட ஹியூக்கு ஸ்பேஸ் தாண்டி அந்த இடம் போனக்கப்புறம் திருப்பி ரிட்டனாக அந்த ட்ரீ ஆஃப் லைஃப்பை வந்து வருவான். இதுதான் கான்செப்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு லூப்பு, பட் வித் டிஃப்ரெண்ட் டைம் லைனில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த மொட்டை போட்ட ஹியூக்கு ஸ்பேஸ் தாண்டி அந்த இடத்துக்கு போனனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி லைனில் அந்த மாயனோட ஹெட்டுக்கு வந்து அவங்களோட ஃபாதராக தெரிஞ்சிருக்கான். ஸோ அவனை வந்து அலோவ் பண்ணியிருப்பான் அந்த ட்ரீ ஆஃப் லைஃப்பை போய் தொடுறதுக்கு. அப்படி போன அந்த வாரியர் ஹியூக் ஜாக்மேன் தான் அந்த பாலை குடிச்சிருப்பேன். திருப்பி அவன் மூலியமாகவே அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து வளர ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள் ப்ராசஸ் தான். ஆக்சுவலாக அந்த தேர்ட் ஸ்டோரி லைனில் மொட்டை ஹியூக் ஜாக்மேன் வந்து அந்த ட்ரீ ஆஃப் லைஃப்பை தன்னோட ஒய்ஃபாக நினச்சிருப்பான். பட் அந்த ட்ரீ ஆஃப் லைஃபாக மாறுறதே ஹியூக் ஜாக்மேன் தான். அது எப்படி? ஆக்சுவலாக ரெண்டுமே உண்மை தான். ரெண்டு டைம் லைனில், ஒரு டைம் லைனில் அந்த மொட்டை ஹியூக் ஜாக்மேன் தான் ஸ்பேஸ்க்கு போயிட்டு வெடித்து திருப்பி ரீபார்ன் ஆகி அந்த ட்ரீ ஆஃப் லைஃபாக மாறுவான். இன்னொரு டைம் லைனில் வந்து என்ன ஆகும்னா, அவனோட ஒய்ஃப் சொல்லியிருப்பால அந்த கிரேவியார்டில் வந்து அந்த ட்ரீ ஆஃப் லைஃபோட சீடை போட்டாங்க அப்படின்னா அது மூலயமா அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் வளரும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு டைம் லைனில் இது நடக்கும், ஒரு டைம் லைனில் இது நடக்கும். அப்படி ஒரு டைம் லைனில் ட்ரீ ஆஃப் லைஃபாக மாறினது தான் ஹியூகோட ஒய்ஃபு. அதுதான் அந்த தேர்டு டைம் லைனு. ஸோ இட் ஹேஸ் மல்டிபிள் எண்டிங்ஸ். இந்த படத்தோட டேரக்டர்கிட்டயே நீங்கள் என்ன தாண்டா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவர் என்ன ஆன்சர் பண்ணார் அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு ரூபிக்ஸ் கியூபை வந்து சால்வ் பண்ணுற மணி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டெக்னிக் இருக்கும், ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். ஜஸ்ட் அண்டர்ஸ்டுட் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாரு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, peace. சார் பாக்கி 250 வரும்போது தர்றேன். சார் அந்த பேலன்ஸ் தர்றேன். சரிங்க சார். அந்த பேலன்ஸ் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சோத்திங்க நினைக்கிறேன்.